எஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பயங்கரம், வாழ்வீட்டில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள். இலங்கை தமிழரசுக் கட்சி மேற்கொண்டுள்ள திடீர் தீர்மானம். மீண்டும் அதிகரிக்கும் ஒரு தொகுதி அரசு ஊழியர்களின் சம்பளம். யாழில் விடுவிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளுக்குள் செல்ல தடை விதிக்கும் இராணுவம். வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம், இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை. ஒரே நாளில் 12 பேர் கொடூர கொலை, அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவங்கள். யாழில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவம் ஒன்றில் படுகாயமடைந்த மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் தொல்புரம் பகுதியில் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், காங்கேசன்துறை போலீஸ் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட இளைஞர்களிடையே ஏற்பட்ட மோதல் வாள்வெட்டில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட மூவர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில், தனிப்பட்ட முரண்பாடே வாள்வெட்டு சம்பவத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதிபர் தேர்தல் அறிவிக்கப்படும் வரை பொது வேட்பாளர் உட்பட எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கூடிய அதன் மத்திய குழு கூட்டத்திலேயே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் CVK சிவஞானம் கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களால் கோடிட்டு காட்டப்பட வேண்டிய கொள்கைகளை பார்க்கும். அவர்கள் வெளியிடும் தேர்தல் அறிக்கையை பார்த்து முடிவெடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை அதிபர் தேர்தலில் தமிழ் வேட்பாளரை நிறுத்தும் யோசனையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தமிழ் கட்சிகளின் மற்றொரு கூட்டமைப்பு முன்வைத்துள்ளது. இலங்கையில் 13,000க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய இலங்கை கிராம சேவையாளர் சேவையை ஸ்தாபிப்பதற்காக சேவைக்கான அரசியலமைப்பு வரைவு அரசு சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சார்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு உள்நாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்தார். இது மிகப்பெரிய வெற்றி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய கிராம அதிகாரிகளுக்கு GN என்ற புதிய சம்பள குறியீடு கிடைக்கும் எனவும் விளக்கமளித்துள்ளார். மேலும் புதிய கிராம அலுவலரின் அடிப்படை சம்பளம் 28,940 ரூபாய் முதல் 30,140 ரூபாயாக உயரும். கிராம எழுத்தர் சேவையில் தரம் 2 அதிகாரியின் அடிப்படை சம்பளம் 33,690 ரூபாவாகவும், தரம் 3 அதிகாரியின் அடிப்படை சம்பளம் 38,590 ரூபாவாகவும் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கில் அண்மையில் விடுவித்த நிலங்களுக்குள் செல்ல இராணுவத்தினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். குறித்த பகுதிகளுக்குள் வெடிபொருட்கள் இருக்கின்றன என்று தெரிவித்தே மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்கக்கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த அமெரிக்க தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் திகதி வசாவிளான் மற்றும் பலாலி ஆகிய கிராமங்களுக்கான J244, 245, 252, 253, 254 ஆகிய கிராமசேவர் பிரிவுகளிலிருந்து 234 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டது. நில உரிமையாளர்களும் அழைக்கப்பட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்ற போதும் அந்த நிலங்களுக்கான பாதை விடுவிக்கப்படவில்லை. இராணுவ முட்கம்பி வேலிகளும் அகற்றப்படவில்லை. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட நிலங்கள்
நிலங்களை உரிமையாளர்கள் இராணுவ சோதனை சாவடி ஊடாக 5 கிலோமீட்டர் தூரம் வரை கால்நடையாக பயணித்தே பார்வையிட அனுமதித்தனர். இந்த விடயத்தை நிலங்களின் உரிமையாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு பாதை திறக்கப்பட்ட போதும் முட்கம்பி வேலிகள் அகற்றப்படாமலேயே காணப்படுகின்றன. முட்கம்பிகள் அகற்றப்படாதமை ஏதேனும் காரணத்தை கூறி விடுவிப்பு செய்ததாக கூறப்படும் நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்கக்கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த அமெரிக்க தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர் அச்சம் தெரிவித்திருந்தனர். விடுவிக்கப்பட்ட 234 ஏக்கர் நிலங்களில் 55,000 சதுர அடி நிலங்களில் வெடிபொருட்கள் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்குள் நில உரிமையாளர்கள் பயணிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னெச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் இன்று இரவு 10:30 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலின் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கு சிவப்பு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை நாளைய தினம் வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் வாய்ப்புள்ளதால் மேற்குறிப்பிட்டோர் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பின்னர் இது வங்காள விரிகுடாவின் வடகிழக்கு நோக்கி பயணித்து மேலும் அதிகரிக்கக்கூடும். அந்த நேரத்தில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் தென்கிழக்கு அரேபிய மற்றும் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளிலும் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். மேலும் கடல் பகுதிகளுக்கு அறிவிப்பு வரும் வரை கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கடல் பகுதிகளில் உள்ளவர்கள் உடனடியாக கரைக்கு வருமாறும் எதிர்வரும் அறிவிப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குரோரோ மாகாணத்தில் உள்ள அகால்புகோ நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஒரே நாளில் 12 பேர் கொல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவம் கடந்த 20/5/2024 அன்று இடம்பெற்றுள்ளது. அகால்புகோ நகராட்சிக்குட்பட்ட ரிஷாட்டின் அகுவாஸ் பிளான்ஸ்காஸ் ரவுண்டானாவுக்கு அருகே 4 ஆண்கள் மற்றும் 2 பெண்களின் உடல்கள் பல துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டன. இவர்களில் பலர் உடல் சித்திரவதை செய்த அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை அகால்புகோவின் புறநகர் பகுதியில் உள்ள ரிகார்டோ ஃப்ளோரஸ் மஹோன் மாவட்டத்தில் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் நிகழ்ந்த 2 ஆயுத தாக்குதல்களில் 4 பேர் கொல்லப்பட்டனர், ஒருவர் காயமடைந்தார். இந்த வன்முறை செயல்களுக்கு முன்னதாக பிரபல ஹோட்டல் ஹோல்டன் சோனுக்கு அருகிலுள்ள இகாகோஸ் மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். இதேபோல அகால்புகோ ட்ரெட்னஸ் என்ற ஹோட்டலில் பழைய கட்டிடத்தில் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் போதைப்பொருள் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலால் நடைபெற்றதா என்ற கோணத்தில் குரோரோ மாகாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.